ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய சுபாவத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தேவனுடைய நாமங்களிலிருந்து நேம்ஸ் ஆஃப் காட் ரிவீல்ஸ் த நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய சுபாவத்தை அவருடைய நாமத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போது ரீசன்ட் பாஸ்ட்டாக இந்த யெகோவா, அதை காம்பவுண்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யெகோவா அந்த பெயரோடு சேர்ந்து வரக்கூடிய ஈரே, ஷம்மா, ஷாலோம், இந்த மாதிரி காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி யெகோவா சிட்கேனோ அப்படிங்கிற பெயரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த யெகோவா சிட்கேனோ அப்படிங்கிற பெயர் எங்கே வருது அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். அதாவது நம்மளுடைய நீதியே கர்த்தர் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அதுதான் யெகோவா சிட்கேனோ. சரி, இதை கொஞ்சம் என்னுடைய பின்னணியை கொஞ்சம் படிக்கலாமே. அதாவது இந்த பதத்தை பயன்படுத்தும் போது எல்லாமே இது ஒன்று எத்னிக் அல்லது லீகல், அதாவது ஒன்று கலாச்சார சம்மந்தப்பட்டது, இன்னொன்று நீதித்துறைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சட்டத்துறைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி எங்கே பார்க்கலான்னா, சங்கீதத்திலையும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலையும் அதிக முறை இந்த காரியத்தை பார்க்கலாம். நீதி, நியாயம் அப்படிங்கிற காரியத்தோடு சேர்ந்து வருகிறது. இது எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீதி அப்படிங்கிறது வரும்போது நியாயத்தோடையே கனெக்ட் பண்ணிய வசனங்கள் எழுதுகிற வேதத்தில் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 119, 106வது வசனம், ஏசாயா 58வது அதிகாரம் 2வது வசனம், இப்படியெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீதின்னு வரும்போது நியாயம் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே வருது. சரி, ஓகே. இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் இதை எப்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம்? பொதுவாக இது நம்ம படித்த இந்த வசனம் இஸ்ரவேலை குறித்து, யூதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. சரி, அவங்களுடைய பின்னணியில் பார்க்கலாமே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் என்னுடைய ஸ்டாண்டர்ட் இதுதான் அப்படின்னு எழுதி கொடுத்தார், அல்லது லா எழுதி கொடுத்தாரு. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாவது அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி இவங்க ஃபெயில் ஆகிட்டே தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இவங்க அவருடைய ஸ்டாண்டர்டை மீட் பண்ணவே இல்லை. சரி, இவங்க மீட் பண்ணலை. புறஜாதியை பார்த்து இவங்க என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களை விட கீழே, அதாவது தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் லாவை பெற்றுக்கொண்டோம், பிரமாணத்தை பெற்றுக்கொண்டோங்கிறதுனால புறஜாதியை மட்டமாக நினச்சி இவங்க தங்களை மேன்மை பாராட்டினாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா, சட்டத்தை பெற்றுக்கொண்ட இவனும் சட்டத்துக்கு கீழ்ப்படியல, இப்படி ஒரு சட்டம் இருக்குன்றே தெரியாத அவனும் சட்டத்துக்கு கீழ்ப்படியல. இன்ஃபேக்ட் அவனோட மனசாட்சியில், புறஜாதியினுடைய மனசாட்சியில் இந்த சட்டங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே சட்டத்துக்கு கீழ்ப்படியல. அப்போ பேசிக்காக தேவனுடைய பார்வையில் ஒரு ரைட் ஸ்டாண்ட் இல்லவே இல்லை. நீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்கிறாரோ அவர் முன்னே போய் தைரியமாக நிற்கக்கூடிய அளவுக்கு அதை நான் மீட் பண்ணிட்டேன்னா அதுதான் நீதி. பட் பேசிக்காக யூதனும் அல்லது இஸ்ரவேல் ஜனத்தானும் அதை செய்ய முடியலை, புறஜாதியும் அதை செய்ய முடியலை. இந்த ரெண்டு பேருமே இதில் தவற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த யூதர்களை இன்னொரு பக்கம் என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, ஏதாவது செஞ்சு இதை நிறைவேற்றிடலாமா, அதாவது ஏதாவது காரியங்களை செஞ்சு ஆண்டவரை பாருங்கள் நாங்கள் நீதியானவங்க தான் காமிச்சிடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதுவும் வேலைக்கு ஆகலை. தான் ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் இந்த யூத ஜனங்களை பற்றி எழுதும்போது எழுதுகிறாரு, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் அவர்கள் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருந்தார்கள். அதாவது எப்படியாவது அவர் என்ன சொன்னாரோ அப்படி வாழலை, நாம் எதையாவது செஞ்சு அவரை ப்ளீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க நிறையா ட்ரை பண்ணாங்க. சரி, இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மிச்ச கதை நமக்கு தெரியும்ல, தங்களால் நீதியை நிறைவேற்ற முடியலைங்கும் பொழுது தேவன் மனிதனாக இறங்கி வந்து அந்த நீதியை அவர் மூலமாக நாம் நிறைவேற்றும்படிக்கு அவர் நமக்காக கல்வாரியில் பலியானார். சரி, இப்படி அவர் இறங்கி வந்தார். இப்போது எங்களாலெல்லாம் செய்ய முடியாத ஒரு நீதியை அப்படி என்ன அவர் செஞ்சிட்டாரு, அல்ல இப்படி சொல்லலாமா? மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் நீதியாக இருக்க விரும்பினாங்க, அவங்களால முடியலை. மொத்த இஸ்ரவேல் ஜனங்களாலும் செய்ய முடியாத ஒன்றை எதை இயேசு செய்தார் அப்படின்னு பார்த்தா,
அவருடைய நீதி என்ன, அப்படி என்ன சார் அவர்கிட்ட ஸ்பெஷல், அப்படி என்ன சார் பெரிய நீதிபரர் அவர் அப்படின்னா, அதில் சில காரியத்தை படிக்கும் பொழுது அந்த நீதி நமக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணும். சரி, எப்படி? ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர் எல்லா தேர்வுலையும் வெற்றி அடைந்தார். அதாவது he passed all the test. எந்த ஒரு டெஸ்ட்டும் அவரை தோற்கடிக்க முடியல. எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறது? யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். பொதுவாகவே இந்த பிசாசு தான் நமக்கு எதிராக நிற்கிறது. நாம் நீதினா அவன் அநீதி. அப்போ இந்த பிசாசால் கூட அவர்கிட்ட எந்த கிளைமும் வைக்க முடியல. ஏன்னா வசனம் சொல்லுது, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் என்ன பார்த்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, மனுஷங்க யாராவது இயேசுட்டு எந்த தப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும். சரி, மனுஷன்னு ஒருத்தரும் சொல்ல முடியல. சரி, அப்போ ஒருவேளை அவருக்கு நமக்கு வந்த பிரச்சனைலாம் வரல போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லா டெம்டேஷனும் வந்தும் அவர் அங்கே தவறலை. எபிரேயர் 7:26 சொல்லுது, அவர் பரிசுத்தராம், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். அப்போது எந்த குற்றமும் அவர் மேலே சுமத்தப்படவே முடியல. 1 பேதுரு 2:22 வரும்பொழுதும் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை கூட இல்லை. அப்போ இவரை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. he passed the test. அப்பேற்பட்ட நீதி உள்ள ஒரு நபர் அவர் இயேசு கிறிஸ்து. சரி, என்ன தேவை? அவர் எதற்காக வந்தார்? இல்லை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாரா அப்படின்னா, அவர் மனுஷரூபமாக வந்ததே எதுக்கு அப்படின்னா, சிலுவையில் மரிப்பதற்கு. அதையும் செஞ்சு பர்ஃபெக்டாக முடிச்சாரா? ஆமாம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில் அதையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாரு. சரி, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயாவது தவறி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, யோவான் முன்ன போய் ஞானஸ்நானம் எடுக்க நிற்கிறாரு. யோவான் சொல்கிறாரு, ஐயா, நான் தான் உங்கள்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், நீங்கள் எங்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இதை நிறைவேற்றுவது தேவ நீதியாக இருக்குது, அதனால் அதையும் செஞ்சுருவோம் அப்படிங்கிறாரு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, யோவானுடைய ஞானஸ்நானம் பாவத்திலிருந்து மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். ஆனால் இப்போ தான் சொன்ன, இவர் எந்த பாவமே செய்யலை, இவர் மனம் திரும்புவதற்கான பாவ லிஸ்ட்டே கிடையாது. ஆனால் மனம் திரும்புவதற்கான அவசியமே இல்லாத அவர் யோவான் ஸ்நானம் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். கேட்டால் சொல்கிறார், தேவ நீதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறாரு. மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அந்த உலகத்தில் மொத்த ஸ்டாண்டர்டு என்னது? தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம். இதை அழிக்கிறதுக்காக நான் வரல, அதை நிறைவேற்றுறதுக்காகத்தான் வந்தேன். அப்போது இந்த யூதனால், இந்த இஸ்ரவேல் ஜனத்தினால, மொத்த இஸ்ரவேல் ஜனத்தினால செயல்படுத்த முடியாத ஒரு நீதியை இயேசுவாகிய மனுஷனால் வெளிப்பட்ட தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் ஒரு மனிதனாக இருந்து இந்த எல்லா நீதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நிறைவேற்றி முடித்தது மாத்திரமல்ல, சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டார். யார்கிட்ட? இந்த நீதியெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்தது யார்? பிதா. அந்த பிதாட்டிருந்தே சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறாரு? மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன். மனுஷன் ஒருத்தனை பார்த்து கூட தேவன் இவனில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்ல, ஆனால் இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அல்லது மனுஷனாக வந்த இந்த தேவனை பார்த்து, அல்லது தேவன் மனிதனானார், மனுஷனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவனை பார்த்து சொல்றாரு, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, நம்மளுடைய எல்லா பாவங்களுக்கும் ஒருத்தாள் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும் அப்படின்னா, அவர் ரெப்ரசன்டேட்டிவா இருந்து மரித்தது மாத்திரமல்ல, தேவன் அவரை எழுப்பியும் இருக்கிறார். எழுப்பினது தேவன். அப்போ அங்கேயும் தேவன் அவரை ரெகக்னைஸ் பண்றாரு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் உயர்த்தினார். அப்போ காடும் நான் கொடுத்த ஸ்டாண்டர்டை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அவரை ரைஸ் பண்ணுறாரு. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறீங்களா? தேவனுடைய நீதியை கிரியையினால் உங்களால் என்னாலையும் நிறைவேற்ற முடியாது. எந்த ஒரு கிரியையும் தேவனுடைய நீதியை நமக்கு நிறைவேற்றி தர முடியவே முடியாது. இதெல்லாம் ஒரு அழுக்கான கந்தை, நம்ம கிச்சனில் வச்சுருக்கக்கூடிய தொடச்சி போடக்கூடிய ஒரு கரித்துணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கரித்துணி மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாமே. அப்போ நம்ம எப்படி தான் நீதி ஆகிறது? நம்மளுடைய நீதி நம்முடைய நீதி அல்ல, நம்மளுடைய கிரியை அல்ல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உலகத்தின் அதிபதி அவரை ஓவர் கம் பண்ண முடியல, ஒரு மனுஷனும் குற்றம் சுமத்த முடியல. நியாயப்பிரமாணமோ தீர்க்க தரிசனமோ இல்லை இந்த உலகத்துக்கேற்ற எந்த காரியமோ குற்றமோ மாசம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் நிறைவேற்றினார் பார்த்தீங்களா, அவரோடு நம்மை சேர்த்து அடையாளப்படுத்தி கொள்வதுன்னு மாத்திரமே
நீங்களும் நானும் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுது, நான் வாசிக்கிற கேளுங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, யார்? ஆதாமின் மூலமாய் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆதாம் மூலமாக மரணம் இந்த உலகத்திற்கு வந்தது எவ்வளவு நிச்சயமோ அதைவிட அதிகமான நிச்சயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியோட ஜீவனும் நமக்கு கிடைக்கப்பெற்றது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இப்போ நமக்காக தேவனுடைய சமூகத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்லி எபிரேயர் 9வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் நம்மளுடைய நீதி அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம், 1 யோவான் 2:1 இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்குள் நாம் அடையாளப்படுத்தப்படும் பொழுது அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார். அப்போ இந்த நீதி நமக்கு எப்படி கிடைக்கும்? காரியங்களை செய்கிறதுனால அல்ல, ரொம்ப சிம்பிள். அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை எப்படியாவது ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினச்சி பல காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஆனால் மிக முக்கியமான நீங்கள் செய்கின்ற ஒரே ஒரு காரியம், கிறிஸ்து சிலுவையிலே செய்ததை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் அந்த கிறிஸ்துவின் நீதியோடு கூட அடையாளப்படுத்தப்படுவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். யெகோவா சிட்கேனோ, எங்களுடைய நீதி நீங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற கிரியைகளினால் நாங்கள் நீதிபரரா அல்லது நீதிமானா ஆக முடியாது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எங்களுக்காக செய்தவைகளையும் நீர் எங்களுக்காக செய்து முடித்தவைகளையும் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உம்மோடு கூட எங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது, உம்மோடு கூட நாங்கள் உட்படும் பொழுது, உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்படும் பொழுது நீர் எங்கள் நீதியாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்கள் நீதி அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரேனும் இந்த விசுவாசத்துக்குள்ளே வரலைன்னா ஆண்டவரே அவர் உள்ளத்திலே கிரியை செய்யும். உம்மோடு கூட அவர்களை உட்படுத்தி கொள்ளும், அவர்களையும் நீதிமானாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.